பாஜகவுடன் இனி கூட்டணியே கிடையாது என்று சொன்ன அதிமுகவினர் இன்றைக்கு பாஜகவுடன் கைகோர்த்திருக்கின்றனர். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தது ஏன் என்பது பற்றி அதிமுக மூத்த நிர்வாகிகள் அளித்த புது விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். பொறுத்திருந்து பாருங்கள். சூழல் மாறும், அரசியலிலே கொள்கை மாறும். கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? என்னென்னமோ நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். மூழ்கிற கப்பல் இருந்து அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா? பார்ப்போம். மகிழ்ச்சி அடையக்கூடிய கூட்டணி அமைத்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத வஞ்சகர்கள் வசைபாடுவதிலே ஆச்சரியம் இல்லை. இப்போது அடுப்பு அமர்ந்ததுனால பருப்பு வேகவில்லை. ஆகவே இனி ஸ்டாலின் பருப்பு தமிழ்நாட்டிலே எழுபடாது என்பதை பிஸ்தா ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக சொல்லி, இனிமேலும் இந்த கூட்டணியை குறித்து நீங்கள் அவதூறாக பேசுவீர்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய ஆணை பற்றி தமிழகம் முழுவதும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயங்க மாட்டோம். ஆகவே ஆரோக்கியமான விமர்சனம். ஒரு கூட்டணி அமைகிறது என்று சொன்னால் அதை ஆரோக்கியமாக விமர்சிக்க வேண்டுமே தவிர இது போன்ற அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். எடப்பாடியாருடைய தலைமையிலே பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும். தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும். பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். கூட்டணியை பற்றி எதுவும் பேசல. எதுவாக இருந்தாலும் பிறகு பேசப்படும். இப்போதைக்கு எங்களுடைய கூட்டணி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிமுக பொறுத்த எடப்பாடி மட்டும்தான், ஓபிஎஸ் கிடையாது, டிடி தினகரன் கிடையாது. இவங்க இல்லாம இந்த பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணியின் தலைவர் எடப்பாடியார் எடப்பாடியார் எடப்பாடியார். மற்ற பேச்சுக்கு மற்ற பேர்களுக்கு இங்கே இடமே கிடையாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, இது அதிமுக தலைமையில் இயங்குகிற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த கூட்டணியை பற்றி ஏதோ பிதற்றுகின்றனர். அதிமுகவை பற்றியும் பிஜேபி பற்றி என்ஆர் காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதை விட இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன முதல்ல அறிவு வேறு? ஆரம்பத்தில் இருந்த அண்ணன் ரொம்ப தெளிவாக எந்த விதமான குழப்பமே இல்லாம இருக்கிற அளவுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக அமையும். கொள்கைகள் அப்படிங்கிறது அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஒரே ஒரு ஏமோட எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக அடுத்த தேர்தலில் வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு கூட்டணியில இருக்கிற எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. இந்த கட்டுப்பாட்டையும் எல்லாரையும் நடந்துக்கிறாங்க.